உலகெங்கு வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான தலைப்பு, சுவாரஸ்யமான தலைப்பும் கூட. தமிழகத்தில் கடந்த ஒரு 5 வருடங்களில் இந்த காதலால் ஏற்படுகின்ற கொலைகள், குறிப்பாக ஒருதலை காதலால் ஏற்படக்கூடிய கொலைகள் மற்றும் தற்கொலைகளை தடுக்க முடியுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முன்பெல்லாம் காதல் இருந்தது. அப்போல்லாம் பாடும்போது பார்த்திங்கன்னா, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாடுவாங்க. இன்றைக்கி எங்கிருந்தாலும் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு அந்த காதல் தோழினுடைய அடுத்த கட்ட பிரதிபலிப்பை அவர்கள் இது பண்ணுறாங்க. ஏன்னா, எனக்கு கிடைக்கக்கூடாதது வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அப்போ இதனுடைய ஆழத்தை நாம் பார்க்கின்ற போது, பெண்ணினுடைய நிராகரிப்போ அல்லது ஆணினுடைய நிராகரிப்போ அவர்களுக்குள் ஒரு வெறுமையை ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக மன அழுத்தம், அதற்கு அடுத்தபடியாக மற்றவர்களுடைய கேலி கிண்டல், இந்த சமூகத்தில் நாம் தாழ்த்தப்பட்டு விட்டோமோ, நிராகரிக்கப்பட்டு விட்டோமோ என்ற ஒரு தனிமையினுடைய ஒரு கொடுமையாக இந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொலையில் முடியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. பெண்கள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பின்தொடரான், இல்லை ஒரு யூடிசிங் பண்ணுறான், இல்லை நான் ஒருதலை காதல் சொல்லுகின்றான் அப்படின்னு சொல்லுகின்ற போது வீட்டில் போய் சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்கள் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா போய் சொன்ன உடனே சொல்லுவாங்க, நீயே அங்கே பார்த்த, அது குற்றமே அவங்க மேலே திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக இது வெறும் ஒரு சாதாரண காதல் பிரச்சனையாகவோ இல்லை ஒரு சாதாரண பிரச்சனையாக இதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது அடுத்த தலைமுறையை நாம் சரியான வழியில் நடத்துவதற்கான ஒரு விஷயம். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக காதல் இருந்தது, அது அப்படியே தான் இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல தேவதாஸ் மாதிரி குடிச்சிட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது கொலையில் முடியக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்ற போது இது ஆழமாக யோசிக்க வேண்டும். வருகின்ற சமுதாயத்தை, வளருகின்ற சமுதாயத்தை நல்வழிப்படுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். இன்னொருவர் ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிரின்சிபால். ஏன்னா அவங்க கல்லூரியில் போகின்ற போது இவங்க தான் பிரின்சிபால், ஆனால் இவங்க பிரின்சிபாலாக அப்படி இவ்வளோ எங்கே இருக்காங்களே அப்படின்ற அளவிற்கு. அதே மாதிரி மாணவர்களோடு ஒரு சக தோழியாக பழக்கக்கூடிய, ஏன்னா அதுதான் இன்றைக்கு தேவை. ஆகவே SMK ஃபோம்ரா இன்ஸ்டியூட்டில் இருந்து அதனுடைய பிரின்சிபால் உஷா ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். சமூக சேவகராக, குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக சகோதரி வேலண்டினா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். பட்டிமன்ற பேச்சாளர், ஸ்கூல் லெவலில் மாணவர்களுக்கு திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இந்த ஒருதலை காதலை பற்றி ஒரு சிறிய ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். சென்னை சுவாதி, கரூர் சோனாலி, கோவை தன்யா, தூத்துக்குடி பிரான்சினா, விழுப்புரம் நவீனா என்று தொடரும் இந்த இளம் பெண்களின் மரணப்பட்டியல் தமிழகத்தை பயத்தால் தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறது. பயத்தோடும் பதற்றத்தோடும் தங்கள் அன்றாட வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்து இளம் பெண்களும் அவர்களது பெற்றோர்களும். ஒருதலை காதல் என்பது ஒரு வற்புறுத்தல், ஒரு வன்முறை, ஒரு விபரீதம். இதன் முடிவுகள் கொலையிலும் தற்கொலையிலும் தான் நிறைவடைகிறது. இது அன்பு காதல் அல்ல, வம்பு காதல். அன்றைய ஒருதலை காதல்களில் தியாகமும் ஆண்களின் தாடி வளர்ப்பு மட்டுமே இருந்தது. இன்று கொடூரமும் கோபமும் வன்முறையும் கோமாளித்தனமும் அதில் கொப்பளித்து வருகிறது. எவைகள் இவர்களை மாற்றியது? எவைகள் இவர்களை மாற்றியது? சில திரைப்படங்கள் என்ற ஒற்றை சொல்லும், அதனை இயக்கும் சில இயக்குநர்களின் எதிர்மறை சிந்தனைகளும் என்றுதான் பெரும்பான்மையோர் கருதுகின்றனர். பள்ளிப்பருவ காதல், வில்ல கதாநாயகன், ஆணாதிக்க போக்கு, அடிதடி, வன்முறை என்று பார்த்து வளரும் சில வித்தியாசமான உள்ளங்களில் இவைகள் ஏற்படுத்தும் பாதிப்பும், தொலைக்காட்சி, மொபைல், இன்டர்நெட் என்ற நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் தான் இதற்கு காரணமாகின்றன என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இதனை எதிர்க்க பெண்கள் துணிச்சலோடு கூடிய கனிவும் சாதுரியமும் சாமர்த்தியமும் கலந்து செயல்பட வேண்டும். பெற்றோரிடமும் தோழிகளிடமும் பாதுகாப்பாக சொல்வதும், அவர்களோடு சென்று வருவதும், தற்காப்பு நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதும் என எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மன ரீதியான ஆலோசனையும் சமூக பாலியல் கல்வியும் இதற்கான மருந்தாக அமைய முடியும் என்கிறார்கள். அஜாக்கிரதை ஆபத்து என்பதை இன்றைய இளம் பெண்கள் உணரும் காலம் இது.
இன்றைக்கு அந்த ஒருதலை காதலால் இருக்கக்கூடிய அந்த கொலைகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அரசு எடுக்கிறதா? இந்த ஒருதலை காதலில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான இடர்பாடுகள், ஏன் இதை வந்து பெண்கள் போய் சொல்ல மாட்டேன்றாங்க? இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? சொல்லுப்பா. பிரான்சினாவுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் அவங்க வீட்டில் வந்து காவல்துறைக்கு போயிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பேசி விட்டுட்டு இருக்காங்க. பேசி விட்டதோடு இல்லாமல் அந்த பையனை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், பையனோட நடவடிக்கையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் இப்படி ஒரு கொலை முயற்சி நடந்திருக்காது அப்படின்றது. தமிழகத்தில் தற்போது வந்து இந்த கடந்த ஒரு 3 வருஷத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 6 கொலைகள் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எடுத்த சினிமாக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஆக்டர் 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த காதலன்னு சொல்லுவான், அவன் இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சினிமா என்ன, அவன் என்னை கிடைக்காட்டி அவள் செத்துருவா, நான் அவளை கொன்றுவேன், அவன் என்னை கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த சினிமாக்கள் என்ன செய்யுது, அப்படி புகுத்துது. இந்த மாணவர்கள் மத்தியில் அப்படி கொண்டு போய் புகுத்தக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா அரசுடைய கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா அந்த 100 மீட்டர் இடைவெளியில் வந்து புகைப்பொருட்கள் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற தடை சட்டமே இருக்குது. ஆனால் இதை வந்து எந்த கடைகள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பையன் பின்னாடி வரும்னு நினச்சான்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வந்து அவள் தயங்கும் போது அவள் சொல்லிட்டாலுமே அவங்க அப்பா அம்மா வந்து அதை வந்து ஒரு சரியான மனநிலையில ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவளே தான் தப்பாக பார்ப்பாங்க. ஸோ அவளால் வந்து அந்த அந்த சமயத்தில் யார்கிட்ட போயிட்டு சொல்லணும், இந்த உதவி கேட்கணுன்றது ஒரு இதுவே அவளுக்கு தெரியாது. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என்ன முடிவெடுப்பது என்பது கூட தெரியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஒரு செயல் இருக்குது, அந்த செயலுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான விளைவுகள் வந்து கொடுக்கப்படலாம். ஒன்று, ஆக்ஷனுக்கு வந்து ப்ரோ ஆக்ஷன், பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு பதில். இப்போ ஒரு பொண்ணோ பையனோ வந்து காதலை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வர்றது ஒன்று. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆர் கவுண்டர் ஆக்ஷன், மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஆக்ஷன். இது 3த்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் டிஃபால்ட்டாக எதை சொன்னாலும். இப்போ இந்த 3த்தில் எது கொலையோ தற்கொலையோ மாறுது அப்படின்றது ஒரு விஷயம். இப்போது ரியாக்ஷன் இல்லை கவுண்டர் ஆக்ஷன் சொல்லும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எதிர் நபரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்னும்போது அதுக்கு வரக்கூடிய உணர்வுகள் என்னென்ன, வெறுப்போ அழுகையோ கோபமோ இந்த மாதிரி உணர்வுகள் வந்து ஏற்படும். இந்த உணர்வுகள் வந்து செயலாக மாறும் பொழுது கொலையோ தற்கொலையோ வருது. ஸோ எதனால் இன்றைய கொலைகள் இருக்கிறது சொல்ல முடியுமா? இந்த நிராகரிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்குதா, இல்லை பெண்கள் இதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க? அவன் எப்படி வளர்றான் அப்படின்றது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து அண்டர்டேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுக்குள்ளே அவன் ஃபீல் பண்ணுறானா, தன்னை வந்து படுறானா அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் உணர்ந்து அவன் வந்து அந்த சூழ்நிலையில் தள்ளாதபடி பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் அப்படின்றது இந்த ஹார்மோனல் சேஞ்ச் அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது மட்டும் கிடையாது. 12 இயர்ஸ்க்குள்ளே அவன் ஹார்மோன்ஸும் இல்லாமல் அவனோட சர்க்கிள் அவன் எந்த விதமாக பழகிறான் அப்படின்றது முக்கியமான காரணம் பேரண்ட்ஸ் தான் இதுக்கு அவனுக்கு எடுத்து சொல்லணும். ஒன்று வந்து அந்த பசங்களோ இல்லை பொண்ணுங்களோட இம்மெச்சூரிட்டி, அது அப்புறமேல் 2வது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஒழுங்காக கண்காணித்து வளர்க்குறாங்களா, அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவங்க வளர்கிறாங்களா அப்படின்றது ஒன்று. செகண்ட், அப்புறம் இன்னொன்று வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, ஸோ நம்ம அழகாக இல்லாதனால நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதாவது அந்த சொசைட்டி அவங்கள மதிக்கிறாங்களா, அந்த என்ன சொல்கிறது, ஒரு அப்பீரன்ஸில் மதிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இல்லைனாலும், அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுட்டு யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது, அது ஒரு காரணமாக இருக்குது. பொண்ணுங்களோட இக்னோரன்ஸ், அந்த இக்னோரன்ஸ் வந்து பசங்களை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்தி அவங்கள அட்லீஸ்ட் அவங்க வந்து வி கேன் ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆறுதலான இதை சொல்லலாம். பட் ஆனால் அவங்க இக்னோர் பண்ணுறது வந்து பேசிக்கலி அவங்கள இந்த மாதிரி கொலைகளுக்கும் இதுக்கும் லீட் பண்ணிட்டு போகுது. இக்னோர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு மெதுவாக எடுத்து சொல்லலாம் அப்படின்றது 1 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். பட் அந்த பெண்ணோட சூழ்நிலை அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு இன்றைக்கி அந்த பெண் வந்துட்டு ஓகே வி வில் கன்சிடர் அப்படின்னு சொன்னான்னா அந்த பையன் போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லலாம், இந்த பொண்ணு என்னை கன்சிடர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பொண்ணு பக்கமும் அவங்க யோசிக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் பரவும். நாளைக்கு அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இப்போ வந்து அவங்க அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் அந்த பொண்ணை பற்றி போய் பின்னாடி பேச வேண்டியது, தப்பாக பேசுறது, இது மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா, ரொம்ப சுத்த விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு வருது.
இது மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் அப்படி வருது, சொல்லலைன்னா வந்துட்டு அலைய விடுறாங்க ரொம்ப, ஸோ அப்படிதான் அப்படின்னு நிறைய பேச்சு வருது. இது வந்துட்டு 4 பேர்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணாகவே இருக்கும். இது மாதிரி சொல்ல அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து அடுத்த முறை வேற மாதிரி. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிடிக்கலன்னா ஓகே அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எனக்கு கிடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணு ஒரு வழியாக்கி அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஸ் ஆக வச்சிருவாங்க. காதலை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கு என்ன விதமான புரிதல் இருக்கிறது? அதாவது லவ்ன்றது 3 வகையாக பார்க்கலாம் சார். சரி. நான் ஒன்று வந்து இந்த டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மச்சான் எனக்கு இன்றைக்கி ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணேன், என்கிட்ட 4 இருக்குது 3 இருக்குதுன்னு வாங்க, நம்பரே சேவ் பண்ணி வைப்பானுங்க, ஃபிகர் 1 ஃபிகர் 2 ஃபிகர் 3. ஸோ இது இந்த கேட்டகரி நம்ம வேணாம், அதை விட்டுருங்க சரிங்களா. மீதி 2 பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவனுக்கு எல்லாமே இருக்கும், இருந்தாலும் ஒரு பொண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், இவன் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவளை ஃபாலோ பண்ணுறது, அவகிட்ட லவ் சொல்கிறது, இது ஒரு இந்த மாதிரி கொலை கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா விஷயத்துலையுமே அவன் தோல்வி அடைஞ்சிருப்பான், எல்லாத்துலேயுமே ரொம்ப வெக்ஸாக இருந்திருப்பான். அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப இது வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட ஒரு தொடர்பு சின்னதாக ஒரு தோழியாக கிடச்சிருக்கலாம். ஒரு தோழியாக கிடைக்கும் போது அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த அன்பு ஏன் நமக்கு வந்து வாழ்க்கை பூரா நீடிக்கக்கூடாது, எங்கேயுமே எனக்கு இந்த அன்பு கிடைக்கல, இந்த அன்பு வந்து எனக்கு வாழ்க்கை பூரா நீடிச்சா இவன் என்னுடைய மனைவியாக வந்தால் எனக்கு மனைவிக்கு மனைவியாகவும் தாய்க்கு தாயும் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும், இந்த அன்பு ஒன்று மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் ஆழ் மனசில் வந்து அதை பதிச்சிருவான். ஸோ அந்த பதிச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு நாள் அவன் வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் உன்னை அப்படி நினைக்கல, சிம்பிளாக முடிச்சிடுவாங்க, அண்ணன் நான் நினச்சேன், தம்பியாக நினச்சேன், சரி உண்மையாக கூட இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. இது வந்து ஃபார்முலாக வர டைலாக் தான் இது சரிங்களா. இது உண்மையாக கூட இருந்துட்டு போட்டோம். அதை வந்து அப்படி நாசுக்காக சொல்லலாம். அதை ஒருவேளை ஏற்றுக்கக்கூடிய தன்மைகள் வந்து இவனுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி அவனுடைய கடந்து வந்த பாதைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி சோகமான பாதைகளாக தான் இருந்திருக்கும். பெண் உண்மையாகவே காதலிக்கலாம், பட் ஆனாலும் வந்து எனக்கு வந்து இது முடியல அப்படின்ற போது நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஆண்களுக்கு இருக்கிறதா? இப்போ வந்து அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நிராகரிச்சிட்டா, அப்போது அவன் சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க தான் வந்து அவனோட டிசிஷனுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. இதுவே அவன் ஓப்பனாக வந்து போயிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறான், அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சு அவன் வந்து அவனுக்கு ஒழுங்காக வந்து அட்வைஸ் கொடுத்தா அவன் கண்டிப்பாக மாறுவான். அவன் ஃப்ரெண்டு வந்து என்னடா தூக்கிடலாமா அவளை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வந்துடும், ஏன்னா ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான், எனக்கு என் மச்சான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இறங்கிடுவான், உள்ளே இறங்கிட்டு அவன் எல்லா இதுவும் பண்ணுவான். இதுவே அவன் ஃப்ரெண்டு வந்து என்னடா பரவாயில்லடா இவ இல்லைன்னா இன்னொருத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சா போதும். ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதை வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு பையன் வந்து நம்மக்கிட்ட நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஃபேமிலி பற்றி ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம வீட்டில் அதுக்கு ஒத்துப்பாங்களா, இப்போ ஒரு உறவு முறை வருதுன்னா அது நம்மளால் அதை கடைசி வரைக்கும் தொடர முடியுமான்றதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதை இது பண்ணிட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் பண்ணணும் சார். இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அந்த பொண்ணுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கோம், ஆனால் அந்த பொண்ணு கடைசி வரையும் வந்து அந்த காதலை வந்து ஒத்துக்காது. நம்ம இடத்துலேருந்து பார்த்தா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தும் சொல்ல மாட்டேந்தே, அப்போ வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணணும் இல்லாட்டி நம்ம தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணும். ஒரு செகண்ட் அந்த பொண்ணோட இடத்துலேருந்து நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? வெரி குட். மனுஷனாக பிறந்துட்டா அவனுக்கு காதல் வரும் சார். காதல் இல்லாமல் மனுஷனும் இருக்க முடியாது, காதல் இல்லைன்னா அவன் மனுஷனாகவே இருக்க முடியாது. காதலுங்கிறது ஒரு புனிதமான ஒன்று சார். ஏன்னா நண்பன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், லவ் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு பிடிக்கலங்கிறது அவன் கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் ஆகிட்டான். ஐயோ அவளை அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணுறது தெரியலையே அப்படி சொல்லிட்டு எப்படியாவது நான் பழி வாங்க அவன்கிட்ட, ஏன்னா என்னை வந்து என்னோட இமேஜ் கெடுத்துட்டாடா, நான் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், நான் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நடந்துக்கிட்டேன், அவன் வந்து என்னை வந்து மற்றவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படி சொல்லி அவனோட ஒரு ஆதங்கம் எனக்கு புரிஞ்சுது. நான் அவனுக்கு பொறுமையாக சொன்னேன், எடுத்து சொன்னேன், ஆமாண்டா நீனும் பழி வாங்கணும் தான், ரைட் பழி வாங்கணும், எப்படி பழி வாங்கணும், நீ அவளை வந்து போயிட்டு பிளாக்மெயில் பண்ணி நீ ஏதாவது பேசி நீ அவளை கொல்லி நீ தொற்கொலை பண்ணிட்டா நீ பழி வாங்குறதா அசாத்தியமாயிடுமா? பழி வாங்கணும்னா அவளுக்கு எதிராக நீ நல்லா வாழ்ந்து காட்டு. அவள் ஐயோ அந்த பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டு, ஊர் உன்னை மெஞ்ச அளவுக்கு வாழ்ந்து காட்டு. அதை விட ஒரு பழி வாங்குதல் வேறு எதுவுமே இருக்க முடியாதான்னு சொன்னேன். இன்னைக்கு அவன் என்ன நிலைமையில் இருக்கான் தெரியுங்களா? பச்சை எங்களை கழுத்தப்படக்கூடிய ஒரு உயர் அதிகாரியாக இருக்கான் சார். அவனை பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது. நிச்சயமாக அந்த பொண்ணு பார்த்தாங்கன்னா உண்மையிலே அவன் ஆச்சரியப்படுவாங்க சார், ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணிவிட்டோமேன்னு சொல்லிட்டு. அவனை இப்போ கேட்டால் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பெற்றோர்கள் இந்த வயதுக்கு வந்த பிள்ளைகளை வந்து என்ன மாதிரியான பாதுகாக்கணும்? ஒருவேளை அவங்களுக்கு ஒரு காதல் இருக்குது அப்படின்னு, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் செல்ஃபோனில் பேசிட்டு இருந்தால் இல்லை லேப்டாப்பில் உட்காந்துருந்தா ஒரு ரூமில் தனியாக போய் எதாவது பண்ணிருமோ அவனுடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம காட்டி கொடுத்துரும் இவன் ஏதோ இருக்கான்ட்டு. அந்த மனநிலை இப்போ ரிஜெக்ட் ஆகி வரும்போது பெற்றோர்கள் என்ன மாதிரியான இருக்காங்க, பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா, இந்த பையனை இப்படி நம்ம வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி? குடும்பங்கள் வந்து சார் சின்ன வயசுலேருந்து ஆண் பெண் பாலின சமத்துவத்தை சொல்லி வளர்க்கணும். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும்
நீ ஆணுக்கு ஈக்குவல் தான், நீ பெண்ணாக இருந்தால் இந்த வேலையெல்லாம் செய்யணும் சொல்லி ஆண் பெண் பாலின சமத்துவத்தை ஊட்டி வளர்க்கணும் குடும்பங்களில். பெண் வந்து இந்த கலாச்சாரத்தில் ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கப்படுகிறார். அந்த கலாச்சாரம் ஒழிந்தால் ஒழிய இந்த ஒருதலை காதல் கொலைகளையோ தற்கொலைகளையோ நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருத்தர் விரும்பி தான் காதல் பண்ணுறாங்க சார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெண்ணையும் விரும்புகிறான், ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க. அந்த ஆணும் பெண்ணு விரும்பும்போது பேரண்ட்ஸுங்க உடனே வந்து அவன் என்ன ஜாதி வேணாம், நீங்கள் வந்து அது முதல்ல அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது பெண்ணுடைய வீட்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஆணுடைய வீட்லேயும் அந்த மாதிரி இருக்குது. அது இல்லை நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கி மீடியாவில் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து இந்த மாதிரியான ஒரு பெண்ணுன்னா அந்த பெண்ணை வந்து கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பெண்கள் ஒரு போகப் பொருளாக தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியுது. முதல்ல இந்த டாஸ்மார்க்கும் ஒழிக்கணும். அந்த மாதிரி ஒழிச்சாதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா காதல்னாலே கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம எப்படி சமூகத்தில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை, பொருளாதாரம், மற்ற சமூக பிரச்சனைகளை வீட்டில் நம்ம வந்து பேசுகிறோமோ அதே போல் இதையும் வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 12-13 வயசுங்களில் வந்து இதையும் நம்ம வந்து பேச்சில் இது பண்ணி பெண்களை நம்ம ஆண் குழந்தைங்க இருக்கிற வீடுகள்லையும் சரி, பெண் குழந்தைங்கள் இருக்கிற வீடுகள்லையும் சரி, பெண் குழந்தைங்களை நம்ம எந்த மாதிரியான பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பெற்றோர் வந்து வீட்டில் இருந்தே சொல்லி வளர்க்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய இருக்கின்றார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருதலை காதல் இதனால் இந்த கொலைகளை இதை எப்படி தடுக்க முடியுமா இல்லையா? இந்த ஒருதலை காதல் என்பது தொடக்க காலத்திலிருந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை ஒருதலை காமம் என்பார்கள், கைக்கிளை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ தடுமாறி போய் கொண்டிருக்கிறது. பெற்றோர் ஒப்புதல் இல்லாமல் செய்வது தேச துரோகத்தை விட மிகப்பெரிய துரோகம். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்தென்று கொன்ற மகற்கு. உங்களுக்கு வேலை பள்ளிக்கு படிக்கச் செல்வது, கல்லூரிக்கு படிக்கச் செல்வது, முடித்த பிறகு உங்களுக்கான அதாவது உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு ஆசைப்பட வேண்டும். இதற்கு ஆதார காரணமாக இந்த ஒருதலை காதலோ காமமோ வருவதற்கு காரணம் இப்பொழுது இருக்கின்ற படி தகவல் சாதனங்கள், அதைவிட மூல காரணம் திரைப்படம். அத்தனை பேருக்குமே அது புலப்படும். கல்லூரிகளில் மாணவிகள், அதுவும் கதாநாயகி தொடைக்கு மேல் உடை இங்கே அப்படி இதெல்லாம் தெரிகிறது மாதிரி காட்சிப்படுத்தி அந்த பெண்ணை அவளை மட்டும் தனியாக காட்டி அந்த கல்லூரிகளில் இருப்பது போல் படமாக்கப்படுகிறது, பள்ளிகளிலையும் இருப்பது போல். எந்த பள்ளிகளில் எந்த கல்லூரிகளில் இது போன்று அனுமதிக்கப்படுகிறது? இதை எதிர்த்து என்றாவது மாணவிகளோ அந்த கல்லூரி முதல்வர்களோ பள்ளி முதல்வர்களோ பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமை, அவர்களை இப்படி நீங்கள் தான் சொன்னீங்க போகப்பொருள் அப்படின்னு, போகப்பொருள் போல் அவங்கள கவர்ச்சி காட்டி ஒரு ஆட வைக்கிறது, பாட வைக்கிறது, இந்த மாதிரி இருப்பதனால இந்த கவர்ச்சிக்கு ஆண்கள் அடிமையாகிறார்கள், எளிதில் வயப்படக்கூடியவர்கள். அதனுடைய விளைவு அந்த நடிகையை கவர்ச்சியாக பார்த்துட்டு அவன் போனான்னா நேரடியாக அந்த நடிகையை அணுக முடியாது, நெருங்க முடியாது. யாராவது ஒரு பெண் கிடைத்தால் குழந்தையோ கிழவியோ ஆளாக்கப்படுகிறான், அவர்கள் வடிகாலாக மாறுகிறார்கள். அதாவது உடல் அழகை பார்த்துட்டு செய்கிறது அது காமம் தான் சார். காதல்ங்கிறது திருமணத்திற்கு பிறகு பெற்றோர் ஒப்புதலோடு வருவது தான் காதல். அல்லது சில பேர் விரும்பி திருமணத்திற்கு முன்பே அவர்களாக விரும்பி செய்த நல்லா குடும்பம் நடத்துனாங்கன்னா அதுதான் உண்மையான காதல். இடையில் எத்தனையோ பேர் பிரிஞ்சு போகிறாங்க, வெளியில் சொல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க, விட்டுட்டு ஓடிடுறான், வேற ஒரு பெண்ணை நாடுறான். சில பேர் பேசும்பொழுது மனோவியல் வல்லுநர்கள் மாணவர்களை அவர்கள் போக்குக்கே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுவதனால என்னமோ இவர்கள் தான் சமூக அக்கறை கொண்டவர்கள் மாதிரி, ஆசிரியர்கள்லாம் அதில் ஈடுபடாத மாதிரி பெரிய குடும்பப்படுத்துகிறாங்க. இந்த ஒருதலை காதல் என்பது தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. என்னைக்கு ஜாதி மதம் இருக்குதோ அதை நிறுத்த முடியாதோ அதுபோல் ஒருதலை காதல் தடுக்க முடியாது. அது நல்லபடியாக நடந்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்தால் அது பாராட்டுதலுக்குரியது. ஒரு அழகில்லாத பெண்ணையோ கருப்பான பெண்ணையோ அல்லது ஒரு ஊனமுற்ற பெண்ணையோ எவனும் காதலித்ததா தெரியலை. அப்படி காதலித்திருந்தால் அதுதான் உண்மையான காதல். அப்படி காதலிக்காமல் உடலை கண்டு அவர்களுடைய பொருளாதாரை கண்டு அவர்களுடைய பின்புலத்தை கண்டு ரசிக்கிறார்கள். அது ஒரு காலத்திலும் ஒப்புதற்கு இயலாது. அந்த ஒருதலை காதல் என்பது ஒருதலை காமம், அது தடுக்கப்பட வேண்டும். அது சட்டத்தின் இறுக்கத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது இதுபோன்று பிடிபட்டவர்களை எல்லாம் நிச்சயமாக தூக்கு தண்டனை என்று ஒன்று வழங்கப்பட்டால் அடுத்தவன் யோசிப்பான். ஆனால் தூக்கு தண்டனைக்கு எதிர்மறையாக பேசி தூக்கு தண்டனையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால, இது சிங்கப்பூர் இல்லை, சிறிய நாடு. இது 125 கோடி மக்களுக்கு மேல் இருக்கின்ற நாடு. எனவே சட்டத்தால் தான் இவர்களை திருத்த முடியும், இது போன்ற தவறுகளை நிறுத்த முடியும். பிறகு மற்றவற்றை சொல்லுகிறேன். நன்றி. அதாவது மாநில பெண்கள் அந்த உரிமை சங்கத்தினுடைய தலைவி அவர்கள், நீங்கள் காட்டின இந்த படங்களில் நடந்த ஒருதலை காதல், அதனால் வந்து படுகொலை செய்யப்பட்ட சுவாதி உள்பட நவீனா உள்பட
விடுபிரியா உட்பட அனைத்து பெண்களுக்குமான போராட்டங்களை களத்தில் நின்று நடத்தியவர்கள் நாங்கள். நீங்கள் வந்து ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒருதலை காதல் அப்படின்னா ஒரு பொண்ணை அவன் விரும்புகிறான்னு சொன்னால் அவன் வந்து ப்ரொபோசல் பண்ணும்போது அந்த பொண்ணு விரும்பலேன்னு சொன்னால் அவன் ஒதுங்கி போகணுங்கிறது தான் காதலுக்கான அழகு. இல்லை நீ என்னை கட்டாயமாக காதலிக்கணும், இல்லைன்னா நான் விடமாட்டேன், எனக்கு கிடைக்காதவை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு நில உடைமை சமூகத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெண் எனக்கு ஒரு அழகானவளாக, எனக்கானவளாக, என்னுடைய உடைமையாக, ஆணின் உடைமையாக இருக்கணுங்கிற கருத்து என்பது இந்த சமூகத்தில் தகர்த்தெறியப்பட வேண்டிய ஒரு கருத்து ஒன்று. இன்னொன்று, காதல் என்பது புனிதமானது. ஆண் அக்கா தங்கச்சி 2 பேர், அண்ணனும் தம்பியும் விரும்புவது கூட காதல் தான். அல்லது வந்து அப்பா மகளை விரும்புவது காதல், ஆசிரியர் மாணவனை விரும்புவது காதல். காதல் என்ற வார்த்தை வந்து தப்பாக இன்னைக்கு வந்து சித்தரிக்கப்படுது, அது வேறு. ஆனால் காதல் என்றால் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்வது அல்லது காதலித்து கொண்டிருப்பது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான யோசனை வருது. இப்போ எங்கே வந்து முரண்பாடுகள் வருது, பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அந்த பொண்ணு வந்து 2 பேருக்குமான கருத்து உற்று போகலைன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த பொண்ணை வாழ வச்சு பின்னாடி வந்து வேடிப்பாங்க. அல்லது பொண்ணோ பெண்கிட்ட கூட வந்து ஒருதலை காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சமூகத்தில் அப்படி ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடாதுன்னு இல்லை. அப்படி வரும்போது 2 பேருமே வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கி அடுத்த நம்முடைய வழியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கப்படணும். இது வராது. ஏன் வராது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆண் பெண் சமத்துவமான கருத்துக்கள் வந்து பாடத்துலேயும் கிடையாது, சமூக சிந்தனையிலையும் கிடையாது, ஊடகங்களிலையும் இன்றைக்கி கொடுக்கப்படலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் துவங்கி இருக்காங்க, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இன்னும் அதிகப்பட வேண்டும். குறிப்பாக வந்து சமீபத்தில் ஒரு மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு அகில இந்திய அளவில் சர்வதேச அளவில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலையிலேயே குற்றங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடிய மனநிலை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப கவலையோடு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது கொலை செய்யக்கூடிய விதம், அது எந்தெந்த மாதிரியான சித்திரவதைகள் செய்கிறது, மனைவியோ அல்லது காதலியோ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு அதிர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லியிருக்காங்க. இப்போ ஜீடோன்னு ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசு வந்து பெண்களை வந்து கல்வியிலேருந்து வளர்ப்புலேருந்து அனைத்து விதமான ஒரு 16 அம்சங்களில் பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு விதிமுறையை வந்து 1970 உருவாக்குனாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்கம் 1993 தான் அதில் கையெழுத்தே போடுறாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட வந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு கையெழுத்து போடுறாங்க. அப்போ பெண்களுடைய புரிதல் என்பது நம்முடைய அரசுக்கு இன்னும் கூடுதலாக இல்லை. இப்போ அதில் சொல்லியிருக்கக்கூடிய பாலியல் வன்முறை, வரதட்சணை, பல்வேறு வன்முறைகள் 3 வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா, எப்படி நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கிறீங்கன்னு அறிக்கை கொடுக்கணுமா. அதில் வந்து பல நாடுகள் உண்மையை சொல்லாமல் இந்த அக்கௌண்ட் எழுதுறதுக்கு ஆடிட்டிங் பண்ணுற மாதிரி வந்து தப்பான கணக்குகள் தான் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து யதார்த்தம் இல்லை. அதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருந்தால் நிர்பயா போன்றவர்கள் பலாத்காரம்லாம் தடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ உடை காரணம்னு சொன்னாங்கல்ல, 79 வயசு கிட்டத்தட்ட வந்து ஆத்தூர் பக்கத்தில் ஒரு மூதாட்டி பாலியல் பலாத்காரம், கிட்டத்தட்ட 1 மாதம் நாங்கள் போய் பார்க்க போனோம், பேசவே மாட்டேன்ட்டாங்க, கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டால், சாகிற வயசில் எனக்கு ஒரு பலாத்காரம் என்னால் எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு மனநிலையை அந்த அம்மா வெளிப்படுத்தினாங்க. அதே சேலத்தில் நீங்கள் இங்கே சுட்டி காட்டினீங்க, ஒரு சின்ன குழந்தை தர்ஷினின்னு ஒரு குழந்தை 6 வயசு தான், பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய வந்து குண்டானில் அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது. அப்போ செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா பெண்கள் வந்து தப்பாக பண்ணுவாங்க. அப்போ ஆண்களுக்கும் கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க முடியுமா? தொழில்நுட்ப வளர்ச்சியில் செல்ஃபோன் தேவை. இப்படிலாம் வந்து பெண்களுக்கான கட்டுப்பாடுகளை சொல்வதை மட்டும் விடுத்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனை, பெண் என்று சொன்னாலே ஒரு இரண்டாந்தர பிரச்சனை, இந்த கருத்துக்கள் வந்து மாறுபடுகிற பொழுதுதான் வந்து இதெல்லாம் வந்து மாற்றப்படும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இப்போ எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அதில் பார்வையாளர்களாக, வெறும் திண்ணை பேச்சாளர்களாக டீக்கடை விவாதங்கள் நடக்கிறத விட்டுட்டு களத்தில் இறங்கி போராடுங்கிற கோபம் என்பது இன்னைக்கு இந்த சமூகத்தில் அதிகரிக்கணும். இந்த கோபம் அதிகரிக்கிற, பொதுமக்கள்கிட்ட அதிகரிக்கிற போது தான் தப்பு பண்ணக்கூடியவங்க அஞ்சுவாங்கங்கிறதா. அதை நோக்கிய ஒரு ஒற்றுமை என்பது எல்லாருக்கிட்டையும் வரணும், ஆண்கள்கிட்டையும் வரணும், பெண்கள்கிட்டையும் வரணுங்கிறதா என்னுடைய. நன்றி மேடம். மனநல மருத்துவராக இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் செந்தில்குமார் அவர்கள். ஆகவே மன ரீதியாக இந்த மாதிரி நிராகரிப்புகள் வருகின்ற போது என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உடம்புல, மூளையில் ஏற்படும்? இப்போ நாம் வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். பெண்ணுக்கும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அந்த பெண் அந்த ஆணை வலுக்கட்டாயப்படுத்தும் போதோ அல்லது அந்த ஆண் அந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தும் போது தான் பிரச்சனைன்றது வந்து வருது. புரியுதுங்களா? இது முழுக்க உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பிரச்சனைகளில் இப்போ பொதுவாக உளவியல் ரீதியான மாற்றங்கள் தாய் தந்தையால் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொண்ணுடைய அல்லது பையனுடைய நடவடிக்கைகளில் வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகள், ஒன்று தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, அல்லது ரொம்ப நேரம் டாய்லெட்டில் இருக்கிறது, அல்லது ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அல்லது ரொம்ப நேரம்
கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்துருக்கிறது, தானாக சிரிச்சுக்கிறது, அல்லது திடீர்னு டிவியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரொமான்டிக் சாங்காக பார்ப்பாங்க. ரொம்ப ஈஸியான வழி. ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ காதலில் ஈடுபட்டிருக்காங்களா இல்லையான்றது வந்து உங்கள் பொண்ணோ பையனோ வீட்டை விட்டு வெளியே போன ஒரு 2வது நிமிஷம் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபோன் என்கேஜாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி தே மே ஃபால் அண்டர் லவ். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே அந்த பொண்ணோ அல்லது ஆணோ, இது வந்து இருதலை காதல்னு சொல்லலாம், அல்லது ஒருதலை காதலுடைய ஆரம்ப அறிகுறின்னு சொல்லலாம், அல்லது காதலுடைய அறிகுறின்னு சொல்லலாம். இந்த நடவடிக்கை மாறுதல்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதில் வந்து பிரச்சனைகள் இருக்காங்க. சரி, இது வந்து இருதலை காதல், இந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்குது. த்ரெட்னிங், அதாவது ஒருதலை காதல்னால ஒரு பொண்ணு வந்து பாதிக்கிறா அல்லது ஒரு பையன் வந்து பாதிக்கிறா அப்படின்னா பய உணர்வு. வெளியே கூப்பிட்டா அம்மா நான் வெளியே வரல, ஷாப்பிங் வரல, எங்கேயுமே நான் வந்து வரல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா கூட அங்கே வரல, சாதாரணமாக போகிற காலேஜ் கூட காலேஜ் போக எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, நான் போக மாட்டேன் இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து சம் பர்சன் மே த்ரெட்டன் த பீப்புள். புரியுது? மறைமுகமான அச்சுறுத்தல். இந்த மாதிரி நடைமுறை மாறுதல்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா உடனே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகிட்ட பொறுமையாக பேசணும். எல்லா பேரண்ட்ஸுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறேன். இது 100% எல்லா தாய் தந்தையரும் சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான கருத்து. நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறீங்க, உங்கள் குழந்தை உங்கள் பிள்ளைங்க உங்கள் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்களா? கேள்வி அதுதான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா வந்து தான் குழந்தைய நல்லது சொல்லியே வளர்க்கலாம், அல்லது அவங்கள வந்து அச்சுறுத்தி அல்லது அவங்கள நல்வழிப்படுத்தணுன்ற ஒரு மோட்டிவில் வந்து வளர்க்கலாம். அப்போது அப்பா அம்மா அப்படின்ற இமேஜ் தான் இருக்கும். அடுத்து நண்பர்கள். இந்த நண்பர்கள் வந்து அப்பா அம்மா கிட்ட இந்தந்த விஷயம்லாம் சொல்லணும், அவங்கள்ட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு நண்பர்கள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிள்ளை அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுமே தவிர எல்லா விஷயங்களும் சொல்லாது. இப்போது இந்த நடைமுறை மாறுதல்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது குழந்தையினுடைய யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டிவியேட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாம் பொறுமையாக உட்காந்து பேசணும். உங்களால் பேச முடியலையா, உங்கள் நண்பர்கள் அல்லது அவங்க சக வயதினரை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை, உனக்கு காலேஜில் என்ன பிரச்சனை, ஆஃபீஸில் என்ன பிரச்சனை, வேறு ஏதாவது ஸ்கூலில் என்ன பிரச்சனை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, நான் ஸ்கூல் போகல, காலேஜ் போகல, எனக்கு வெளியே வர்றதுக்கு பயமாக இருக்குது, அல்லது அழுதுகிட்டே இருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தல் அடிப்படையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசி அவங்கள்ட்ட விஷயம் என்னன்றதை நம்ம கேட்டுக்கோம். நன்றி டாக்டர் உஷா ஈஸ்வரன் மேடம் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் நிறைய கேசஸை டைரெக்டாகவே மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி பசங்க உங்கள் கிளாஸ்க்குள்ளேயே இருக்கலாம், இல்லை உங்கள் காலேஜுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இதுலேருந்து எப்படி மீட்க வேண்டும் இளைஞர்களை, அதை சொல்லுங்கள். கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீனேஜில் வராங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அந்த காதல் இல்லை ஒரு அட்ராக்ஷன், ஒரு அன்பை தேடுற ஒரு வயசு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கல்லூரியில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசாதீங்க அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டோன்னா அவங்க எப்படி பேசலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆப்போஸ் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்திருக்கிறவங்க படிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட படிப்பை கவனம் செலுத்தி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படுத்தும் போது இந்த மாதிரி தனியாக பேசணும், இந்த மாதிரி ஒரு இதில் இன்வால்வ் ஆகணுங்கிற தாட்டே அவங்களுக்கு வந்து வராது. இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து சில கேட்டகரிஸ், ஒன்று வந்து உண்மையாகவே ஒரு அன்பாக இருக்கலாம். லைக் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நமக்கு வாழ்க்கை துணையாக வரணும், வந்தால் நல்லா இருக்குமே, அவங்க பழகிற விதம் நல்லா இருக்கே, நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களே, நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஹெல்த்தியான ஒரு அன்பு வந்து இருக்குது. இது வந்து அழகை பார்த்தோ இல்லைன்னா உடையை பார்த்தோ இல்லைன்னா ஆபாசத்தை பார்த்தோ வர்றது கிடையவே கிடையாது. ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஒரு ஹோம்லியாக இருக்கிற பொண்ணை விரும்புகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதுதான் உண்மையான ஒரு விரும்பலாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு அடையணும், நம்ம இன்றைக்கே ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலே நம்மளோட இது சாட்டிஸ்ஃபை ஆகிடும்னு நினைக்கிறவங்க அது எந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பெண்ணுன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்கணும், நம்ம சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை வீட்டிலேருந்து உருவாக்கக்கூடாது. மென் வந்து வீட்டில் அப்பா அம்மா இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் போது பிள்ளைங்க அதை பார்த்து வளரும் போது ஆணும் ஒன்று தான் பெண்ணும் ஒன்று தான், ஈக்குவலான ரெஸ்பெக்டை கொடுக்கணும், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களையும் வாழ விடணும், அவங்களுக்கு பிடிச்சதையும் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பார்த்து கூட இவங்களோட மனநிலை மாறலாம்.
ஏன்னா எல்லாமே மனநிலை தான், நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தான் நம்மளோட ஆக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அன்பை தேடுற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சோஷியல் மீடியாவில் ராங் கனெக்ஷன்ஸும் வருது. ஸோ வீட்டில் கிடைக்காத ஒரு அன்பு, நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஃபேஸில் இருக்கோம், நம்ம இழைச்சிருக்கோமா, இல்லைன்னா நம்ம சரியாக சாப்பிட்றோமா, தூங்குறோமா, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே ஐசோலேட்டடாக அவங்கவுங்க ரூமில் மொபைல் ஃபோன்ஸ். இப்போ ஃபோன் பேசுறது கூட கிடையாது, எல்லாமே சைலண்ட் கம்யூனிகேஷன். ஸோ அவங்கவுங்க பார்த்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஹாட் பேக்கில் வச்சுருக்கேன், நீ போய் மைக்ரோவேவில் சுட பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி நிலைமையில் இருக்குது. அவங்க வந்து கையால் ஊட்டி விட்டு அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது, சாப்பிட்றாங்களா, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு டெய்லி பார்த்தாங்கனாலே அந்த அன்பு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கிட்ட இருந்தாலே கண்டிப்பாக வந்து அவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. ஸோ அன்பை தேடும் போது என்ன ஆகுது, எங்கேயான ஒரு இடத்துல வந்து நீ நல்லா இருக்கே அப்படின்னு யாரான சொன்னாலே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும். நல்லா இருக்கே அப்படிங்கிறது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ. ஸோ இந்த அன்பு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சேட்டிங் பண்ணும்போது பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இன்னும் கிடைக்கணும், இன்னும் வேணுன்ற மாதிரி நிரந்தரமாக அவங்க வந்து போகிறாங்க. அப்போ வந்து அவங்களோட ரியல் ஃபேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே தொடர்ற நட்பு வந்து பின்னாடி நேராக பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லாத போது என்ன ஆகும்னா, இந்த லேடிஸ் வந்து பிடிக்காம அவங்க விலகும் போது, நான் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், சப்போஸ் வெளியில் போய் அவங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் மணி உன்னை வந்து நீ ரிஜெக்ட் பண்ணி போகும்போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த கொலைகளுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு அன்பை தேடி என்ன கிடைக்கல, வீட்டில் கிடைக்கலையோ அதை தேடி தான் போகிறாங்க. அதனால தான் இந்த தவறான ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர்கிறதுக்கான காரணம். ஒரு பொறியியல் கல்லூரியிலேயே மாணவன் புகுந்து வெட்டக்கூடிய அளவுக்கு, தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்னும் போது என்ன மாதிரியான பாதுகாப்புகள் கல்லூரிகளில் தரணும்? பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கிரீவன்ஸ் செல் நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக ஆப்ரேட் பண்ணுவோம். ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பொண்ணுக்கு எதானா தைரியமாக வந்து சொல்லக்கூடிய, நாங்கள் புரிஞ்சுப்போம், நாங்கள் கேட்போம், அதுக்கு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸை நாங்கள் கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம்னாலும் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் செகண்ட் எங்களுக்கு வந்துடும். நானே பர்சனலாக அதை ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமுமே ஓப்பனாக இருக்கிற வரைக்கும் தாங்க ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் இது முடிவுக்கு போகும். ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. சரி இன்னும் கொஞ்ச நாள் சும்மா தானே இருக்காங்க, ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக விட்டா தான் வந்து அவங்க கொஞ்சம் எந்த தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு சைலன்ஸ் இருக்கும். கொஞ்ச நாள் அவங்க யாருமே கவனிக்காத போது தான் இந்த தவறு நடக்கும். ஸோ அதை ஒரேடியாக வந்து எராடிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது புது லைஃப் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, இதை ஓப்பனாக விட்டோம்னா கண்டிப்பாக அந்த கிரட்ஜ் மைண்டில் இருக்கும், அது வந்து திருப்பி வந்து அது ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இது இன்னொன்று ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து 0 tolerance பாலிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க. எந்த ஒரு கிரீவன்ஸாக இருந்தாலும் வித்தின் 24 hours அந்த யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இப்போ வந்து ஏஐசிடியில் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற பயம் இருந்தால் பாதி பேர் வந்து அட்லீஸ்ட் இதில் வந்து வென்ச்சர் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும், இல்லைனா அவங்கள உடனே வந்து ஒரு போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறோம் நாங்கள். அதை காட்டும்போது கண்டிப்பாக அந்த ஒரு இது எல்லைக்குள்ளேயே வரமாட்டாங்க. இது கண்டிப்பாக எராடிகேட் பண்ணலாம், ஆனால் எல்லாரும் பண்ணணும். தேங்க்யூ மேடம். சிவகாமி மேடம், நீங்கள் ஒரு இலக்கியவாதியாக இருப்பதனால காதலை பற்றிய புரிதல் முதல்ல இருக்கிறதா, பாலியல் வேறுபாடுகளை, அந்த பாலியலினுடைய அந்த யதார்த்த ஆப்போசிட் செக்ஸை பற்றி புரிதல் இருக்கிறதா என்பது ஒரு முதல் கேள்வி. இதுக்கு என்ன பண்ணணும், சொல்யூஷனாக இருக்கணும், காதலை பற்றிய புரிதல் என்ற இளைஞர்களுக்கு எப்படி இருக்கிறது? காதல் வந்து ரொம்ப அழகான ஒரு உணர்ச்சி. அதனால தான் பாரதியார் சொல்லியிருக்காரு, காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். அப்படின்னா என்ன, காதலி மறுத்துட்டா சாதல் இல்லை, ஒருத்தனுக்கு காதல் அரும்பலைன்னா அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இது மிக மிக ஒரு அழகான உணர்ச்சி. ஆனால் அதை எப்படி அதை வந்து பாதுகாக்கிறது, அந்த உணர்ச்சியை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சங்க இலக்கியத்தில் மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒரு ஃப்ரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பூவை முகர்ந்தாலே வாடிடும் அப்படின்னு. காமங்கிறது அவ்வளவு மெல்லிய உணர்ச்சி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, காதல் காமம் இதுக்கெல்லாம் அடுத்த பக்கமாக வன்முறை இருக்குது. ஒரு பையன் வந்து ஒரு 16-17 காதலிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஏர்லின்னு வச்சுக்கிட்டா கூட, ஆனால் அந்த பருவத்தில் அது ஆரம்பிக்குது. கல்யாணம் வந்து 28, 29, 30 வரைக்கும் போகுது. இந்த டியூரேஷன் ஃபுல்லாகவே அவன் வந்து ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டில், ஏன்னா எமோஷ்னலான ஒரு என்கேஜ்மெண்ட் அவனுக்கு தேவைப்படுது, பெண்ணுக்கும் தேவைப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து படிப்பு இருந்தாலும் கூட அந்த படிப்போடு இது சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இது ஒன்றும் படிப்பு தனி காதல் தனின்லாம் அதை பண்ண முடியாது. நிறைய கல்லூரிகளில் இது இயற்கையாக அரும்பி மலர்ற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஏன் அதை வந்து அதுக்கு தடை போடுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகள்,
ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் பெற்றோர்கள் வந்து அதுக்கு அதிகமாக தடை விதிக்கிறதுனால இந்த உணர்ச்சிக்கும் திருமணத்துக்கும் உள்ள குளறுபடிகள் இருக்குது. இப்போ ஒருதலை காதல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இப்போ இமேஜ் வந்து ஒரு கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. எப்படின்னா அழகான பொண்ணுன்னா அதை எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கட்டப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு தவறான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதை நம்ம மாற்றணும். ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்ச்சி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு அப்படி புரிஞ்சுக்காம மனம் நோகும்படி அவங்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து தகுந்த மாதிரி அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அல்லது அந்த உணர்ச்சியவே கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையிலே அதை வந்து அவங்களுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தியை தான் காமிக்குதே தவிர ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுடைய ஒரு இது கிடையாது. ஏன்னா இவன் வந்து தன்னுடைய தகுதி திறமை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் வந்து உளவியல் ரீதியாக சில விஷயங்களை சொன்னார். இப்போ வெளியே போகும்பொழுது ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணால் நிச்சயமாக அவள் லவ்வில் இருக்கான்னு அப்படி இருக்க வேண்டாம். அப்படி ரொம்ப நம்ம மெக்கானிக்கலாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இப்போ வீட்டில் வேலையில் இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு பொண்ணு கேனாப்பால் விளக்கி குளித்து டிஃபன் சாப்பிட்டு ஏதாவது வீட்டு பாடம் இருந்தால் படிச்சுட்டு வெளியில் போகும்போது சரி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே, வெளியில் போகிற ட்ராவல் டைம் வேஸ்ட்டாக தானே ஆகுது. அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், பாடம் படிச்சுட்டியா இது பண்ணிட்டியா, அல்லது சந்தேகம் கேட்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெப் டாக்கு கூட இருக்கலாம். அதை வந்து ஒரு விஷயமா நம்ம வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற நிலைமையை நம்ம ஏற்படுத்த வேண்டாம். இன்னொன்று வந்துட்டு சக நண்பர்களை பெண் இருந்தாங்கன்னா அவங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் அந்த உணர்ச்சிகளை ரொம்ப தீவிரமாக இருக்கிறத கொஞ்சம் டிசிப்பேட் பண்ணலாம். அதை வந்து ஒரு நட்பு ரீதியாக அதை வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். உண்மையான லவ்வை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நிறையா நம்ம கதைகளில் பார்க்குறோம். இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வலியுறுத்துகிறாங்கன்னா ஆண் பெண் உறவு சார்ந்த அன்பு அல்லது காதல், இதை ரொம்ப மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது கடந்து போகக்கூடிய லவ்வுங்கிறது ஒரு கடந்து போய் இன்னொரு படிநிலை இருக்குது. அதுக்கு பேர் தியாகம்னு பேர். அதில் வர்ற இதை வந்து பேரின்பம்னு சொல்கிறாங்க, இதை சிற்றின்பம்னு சொல்கிறாங்க, அதை பேரின்பம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பற்றற்று வாழ்கின்ற இன்னொரு அடுத்த வாழ்க்கை இருக்குது. இதை வந்து பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது, அதோடு நம்மளை ஈடுபடுத்திக்கிறது, இதை வந்து இன்னும் மகத்தானதாக சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கெல்லாம் போகாமலே நம்ம பிள்ளைங்க பாவம் ஐயோ பாவம் இந்த காதல்ங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைஞ்சு போய்ட்றாங்க. இந்த காதலை வளர்த்து அது குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவங்க எப்படி சாதிக்கிறாங்க, இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் நம்ம ஒரு பூமி ஒரு உருண்டையாக இருக்குது, இன்னும் வேறு பிரபஞ்சங்களோட ரிலேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து இல்லாமல் ஐயோ பாவம் நம்ம குழந்தைங்க இப்படி ஒரு உணர்ச்சி மயமாகி கொலை பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. உண்மையாகவே காதல் என்பது ஒரு அற்புதமான உணர்வு, சரிங்களா? அது எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையிலும் வரலாம். அதே சமயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், எதிர்க்கக்கூடிய மனப்பக்குவம் ரெண்டு பேருக்குமே சம உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தீர்வா? ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சார். இப்போ வந்து ஒரு அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் வந்து இது மாதிரி எந்த சம்பவமே நடக்காதுன்னு நான் புரிதல் இருக்கணும். எப்படி வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுதோ அதே மாதிரி உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ வந்து ஒரு பொண்ணுக்கும் உரிமை இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம அந்த சமுதாயத்தில் வந்து நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ ஏதாவது ஒரு பையன் திட்டினா ஒரு பொண்ணை கேலி கிண்டல் பண்ணானா இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது, சட்டத்தில் எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது. அதை கூட அங்கங்கே விளம்பரப்படுத்தலாமே, அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வரும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து 2 நாள் மெசேஜ் பண்ணல, அந்த பையன் வந்து சொல்கிறான் 3ஆவது நாள் நீ 2 நாள் மெசேஜ் பண்ணல அதனால் நான் கை கிழிச்சிக்கிட்டேன், கையில் செவுத்தில் முடிச்சுக்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணு யோசிக்கணும், ஆஹா இவன் வந்து ஒரு 2 நாள் பேசலன்றதுக்காக இவன் கையை கிழிச்சிட்டாங்கன்னா அப்போ இவன் பண்ணலன்னு சொன்னால் இப்போ 4 பொண்ணு அவன் என்னை கொலை பண்ண மாட்டானா அப்படின்னு இவன் திங்க் பண்ணி ஒரு நாள் அவனோட ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு எடுத்துக்க சொல்லணும். அவனுக்கு அவன் சொன்னால் மட்டும்தான் அவன் கேட்பான். இப்போ காலேஜில் கூட உள்ளே வந்தோடனே வந்து பசங்களுக்கு எப்படின்னா ஒரு பொண்ணை நான் கரெக்ட் பண்ணால் அதை லவ் பண்ணுறனோ இல்லையோ அந்த பொண்ணு எனக்கு இருந்தால் அவள் தான் நான் தான் பெரிய கெத்து, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் முதல்ல போகணும் சார். அவள் பிடிக்கல எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னும் போது எதுக்கு கொலை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கும் ஒரு அம்மா இருந்திருக்காங்க, நம்மளுக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க, நம்ம தங்கச்சிக்கும் இதே தானே ஆகும்னு அவங்க யோசிச்சா இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். வெரி குட்.
உளவியல் ரீதியான கல்வி, பாலியல் ரீதியான கல்வி பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும், முக்கியமாக கல்லூரிகளில் ஏற்படுத்தணும். அது என்னோட எண்ணம். வெரி குட். கூட்டு குடும்பத்தோட பிரதானமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அம்மா அப்பா சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் சித்தப்பா சொன்னால் கேட்பான், சித்தி சொன்னால் கேட்பான், இல்லை சித்தப்பா பையன் சொன்னால் கேட்பான். இன்னொன்று ஆட்கள் வந்து நிறைய ஆகும்போது சப்போர்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சப்போர்ட்டு, அரவணைப்பு எல்லாமே வந்து இப்போ என் பையனை வளர்க்குற மாதிரி தான் நான் எங்கள் அண்ணன் பையனையும் வளர்ப்பேன் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இருந்தது நம்ம கூட்டு குடும்பம். இப்போ கூட்டு குடும்பம் சிஸ்டமே கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய சீரியல்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பெண்ணை வந்து சொல் பேச்சு கேட்கல, பெண்களை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயம், ஒரு திமிர் பிடிச்சதா காமிக்கிறது ஒன்று, இல்லை ரொம்ப அடிமட்டமாக கீழே விழுந்து கிடக்கிறதா ஒன்று. இப்படி இல்லாமல் நடுநிலையே ஆண் பெண் சமத்துவத்தோடு உள்ள ஒரு சீரியல்களும் சரி, ஊடகங்களும் சரி, விளம்பரங்கள் உட்பட இது எல்லாமே ஒரு பொறுப்பாக இருக்குது. இதற்கான ஒரு முக்கியமான ஒரு மாறுதல்களாக மாறும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அப்படின்னு சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். எல்லா விதத்திலையும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் ஒழிய குற்றங்கள் குறையாது. பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த தற்கொலையை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது. யாராவது வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு உடனே பயந்துட்டு போகாமல் அவங்கக்கிட்டே டைரெக்டாக சொல்லிடணும், எனக்கு பிடிக்கல, புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி சொல்லிக்கணும். அப்படியே அவங்க கேட்கல அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட போய் டைரெக்டாக சொல்லணும். நம்மக்கிட்ட இப்போ சோஷியல் மீடியாஸில் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, அவங்க ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு உடனே கேர்ள்ஸ் வந்து அவங்கள எஸ்டேட் பண்ணி பிளாக் பண்ணுறது, அவங்க கால்ஸ் அட்டன் பண்ணாமல் விட்டால் தான் அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஸோ நம்ம அதை வந்து அவங்கக்கிட்ட புரிய வைக்கணுமே தவிர டக்குன்னு அவங்க மூஞ்சால் அடிச்ச மாதிரி பண்ணாமல் இருக்கிறதா. நிராகரிப்பு கூட ஒரு மென்மையாக பண்ணணும்னு சொல்கிறீங்க. காலேஜுக்கு போகிற பையன்கிட்ட சொல்லி அனுப்பணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும், நீ எந்த பொண்ணுக்கிட்டையும் ஏமாந்துட்டு வராத, நீ எந்த பொண்ணையும் ஏமாத்தாத. அப்படி ஏமாந்து வந்தியன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, தூக்கி போட்டுடு, உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி மாற்றி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்லணும். அதே மாதிரி தண்டனைகளும் கடுமையாக இருக்கணும். திரைத்துறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதே நேரத்தில் கல்விக்கூடங்களில் இதற்கான போதனைகளை முழுமையாக வழங்கணும். எங்கள் காலேஜில் 1 வீக் வச்சாங்க ஆன்டி சூசைடு இது வீக். அங்கே வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு அவங்கள கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆன்டி சூசைட் டேனே ஒரு நாள் வைக்கிறாங்க. நமக்கெல்லாம் இங்கே நடக்கிற காதல் தான் சார் தெரியும், காதல் தோல்வி, இந்த கொலைகள்லாம் தெரியும். இது எவ்வளவோ கிராமத்தில் வந்து இதை விட அதிகமாக நடக்குது. அது யாரும் வெளியே சொல்கிறதில்ல, மீடியா வந்து அதை வெளியே எடுக்கிறதில்ல. நல்ல படங்கள், நல்ல திரைப்படங்கள் வருது சார். இப்போ ஒரு அப்பான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு பையனுக்கு லவ் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு லவ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க சொல்லுங்க சார். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பேரண்ட்ஸ் வந்து அப்படி வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா, நீ எதுனாலும் சொல்கிறா சொல்ல, நான் பார்த்துருக்கணும் ஒரு அப்பா அம்மாவை சொன்னால் அதை விட பெரிய ஹீரோ ஹீரோயின் யாருமே கிடையாது சார். கண்களால் பார்த்து வருவது காதல், கண்டதையும் பார்த்து வருவது காமம். அதை புரிஞ்சுக்கணும். வெரி குட். பாரதிராஜாக்கு என்ன தீர்வா நீங்கள் சொல்ல விரும்பும்? தானா எவனும் கெடமாட்டான், தடிக்கு விடாமல் விடமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான்னு பட்டுக்கோட்டையார் சொல்லுவார். அதனால் இந்த தடிக்கு விடுவது இளமை பருவத்தில் கல்லும் புல்லும் இல்லை, காதல் அல்லது மது அல்லது சிகரெட்டு, இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கின்ற அந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் உண்மைன்னு நம்பாதீங்க தயவு செய்து. அவர்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சிக்கிட்டு ஏதோ சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி அவர்களுக்கு கட் அவுட் வச்சு அவர்களுக்கு பாலாபிஷேகம் செய்து உங்கள் தாய் தந்தையருக்கு செய்யுங்க. இந்த நாட்டு எல்லையில் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கா இராணுவம், அவனுக்கு பாலாபிஷேகம் கட் அவுட் வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி இருந்திருந்து உங்களை போல காதல் காதல் காதல்னு வாழ்க்கையில் தெரிஞ்சிருந்தா இத்தனை கண்டுபிடிப்புகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்திருக்காது. பழைய விஞ்ஞானிகள் போட்டோவை பாருங்கள், எல்லாம் தாடி. ஒரு நிமிடம் அவர்களுடைய ரிசர்ச் அந்த விஞ்ஞான ஆய்வியில் குளறுபடி ஏற்பட்டு விடுமோ என்று உண்ணாமல் உறங்காமல் செய்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்த தியாகத்துக்கு இந்த செல்லு வந்து கண்டுபிடிச்சது நன்மைக்கு, ஆனால் அது வன்மையில் கொண்டு விடுது. இது உண்மை எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த இதை போக்கணும்னா வட்டுக்கோட்டையார் சொல்கிறது தான், அதுவும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற போல் அவரவர்களும் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இருந்தால் நிச்சயமாக இது மாதிரி அலங்கோலம் வராது. பெற்றோர் கற்றோர் சொல்ல கேளுங்க. காதல் என்பது ஒரு வேலை, உங்களை தற்காத்து கொண்ட பிறகு செய்யுங்கள், அது பயனுள்ளதாக இருக்கும். காதலில் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளை காதலிக்க அனுமதிப்பதில்லை, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அதற்காக தற்கொலை செய்து கொள்வது அதைவிட மோசமான செயல். நன்றி. நன்றி. வேலண்டினா மேடம். ஆண்மகன் வந்து சொன்னால் எதை வேணாலும் நிறைவேற்றணும்னு நினைக்கிற பெற்றோர்கள், இந்த சமூக அமைப்பு என்பது பெண்கள் சொன்னாலும் அதுக்கு வந்து ஏற்றுக்கணும், அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அந்த பெண்கள் வந்து காதலை வந்து உண்மையான காதலாக இருந்தால் அவங்க மறுக்க மாட்டாங்க. அப்போ பெற்றோர்கள் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த சமூகம் பாதுகாப்பு கொடுப்பாங்கங்கிற ஒரு உத்தரவாதத்தை காதலிக்கக்கூடிய இளம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பெண்கள் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு 1-2 விஷயங்கள்
விஷயங்களை பார்க்குற போது கூட ஜாதி ஆணவ கொலைகள் தான் முக்கியமான காரணம் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜாதி மறுத்து காதலுக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இந்த ஜாதியும் மதமும் குறுக்க நிற்கிறது தான் காதலில் ஒரு பெரிய தடையாக இருக்குது. அப்போ ஒரு தன்னம்பிக்கை வந்து இது எல்லாம் தாண்டி நீங்கள் காதலித்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நடந்ததுன்னா அந்த கொலைகளை தண்டிப்பதற்கான சிறப்பு சட்டம் வருங்கிறது ஒன்று. நாம் எல்லோருமே கூட சேர்ந்து இந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கு, காதலை பாதுகாப்பதற்கு, ஒருதலை காதலிலிருந்து இளைஞர்களை பாதுகாப்பதற்கு, அப்போ படுகொலை நடந்தால் உள்ளே கிட்ட நிற்பதற்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை துவங்கி எல்லோரையும் கைகோர்க்க வைத்தால் நிச்சயமாக இந்த படுகொலைகளிலிருந்து மீட்டெடுக்க முடியும். காதல் என்பது உடல் அமைப்பையும் அவங்களுடைய நடவடிக்கையும் பார்த்து தான் வருது. சரியா? ஒருத்தர் வந்து காதல் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க, எதுக்காக என்ன காதலிக்கிற, அந்த காதலை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஒன்று. இப்போது தற்கொலை அண்டு கொலை, ஒரு காதல் த்ரெட்னிங் இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜ் பிரின்சிபாலிட்டியோ அல்லது கவுன்சிலிங் செல்லுலையோ, அல்லது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் சேஃப்டி இதிலையோ, அல்லது சைபர் கிரைம்லையோ, அல்லது நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னா டைரெக்டாக ஒரு சைபர் கிரைம்லையோ வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே, இதன் மூலமாக அந்த த்ரெட்னிங் வந்து தடுக்கப்படும். மேடம், உங்களுடைய கருத்தாக எந்த சமூகத்தில் வன்முறை குறைவாக இருக்குது, எந்த சமூகத்தில் பெண்கள் மேலே பாலியல் வன்கொடுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து அந்த சமூகத்தினுடைய நியதிகளை நம்மளும் கடைப்பிடிக்கலாம். இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டா உடனே உலகமே வீணாக போன மாதிரி அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்ட, அது ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு ஓகேம்மா பண்ணிட்ட, தெரியாமல் பண்ணிட்ட, ஏமாந்துட்ட, பரவாயில்ல, லைஃப் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூடை இன்னும் நிறைய விஷயங்கள் இது சாதிக்கலாம், இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காலேஜ்லேயும் அல்லது பெற்றோர்களும் அவங்கள வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறதன் மூலம். இன்னொன்று வந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறத விட ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுக்கலாம். இது இப்படின்னா என்ன நினைக்கிறீங்க, ஒருதலை காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்கள ஆர்டிகுலேட் பண்ண வைக்கலாம். அவங்க வந்து அவங்கள பற்றி வெளிப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம மனசில் என்ன இருக்குன்ற எண்ணம் அவங்களுக்கே முதல்ல தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வெளிப்படுத்துறதன் மூலம் அதை நம்ம அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தனியாக கவுன்சிலிங் கொடுக்கலாம். நன்றி சிவகாமி மேடம். உஷா மேடம், தற்கொலைன்னு வரும்போது டிசப்பாயின்மெண்ட் இல்லைனா வந்து ரிஜெக்ஷன் அக்செப்ட் பண்ண முடியலங்கிறது. ஸோ அதுலேயே வந்து ஒருத்தரை மறக்கணும்னு நினைக்கும் போது தான் ஞாபகம் அதிகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆண்களோ பெண்களோ அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்போது உங்களை டைவர்ட் பண்ணிக்கிறது ப்ரொடக்டிவாக நினைங்க. ஏன்னா லைஃப்பில் இது மட்டும் கிடையாது, லைஃப் இதுக்கு மேலே இன்னும் சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னா அதுவும் ஒரு நல்லதுன்னு கூட நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசர்விங்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கலன்றப்போ அதுக்கு உங்ககிட்ட வர தகுதி இல்லைன்ற மாதிரியான பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னன்றதை நீங்கள் பார்த்து போயிட்டுருக்கணும். கொலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதான ஒரு ட்ரபிள் கொடுத்து ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யும்போது ஒரு கொலை நடக்கும். இல்லைனா இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து அதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த கொலை நடக்கலாம். ஸோ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஹோப்பும் வந்து ஜென்ஸுக்கு கொடுக்காதீங்க. அவங்க ஆரம்பத்தில் பேசும்போதே ஒரு 2 சந்திப்புலேயே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிய வந்துடும். அது மெசேஜாக இருந்தாலும் சரி, நேராக பேசினாலும் இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஹிண்ட் தெரியும் போதே நீங்கள் அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோப் வந்து போகாமல் இருக்கும். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அப்போவே சால்வ் பண்ணிட்டோன்னா அது பெரிய விஷயமா ஆகாது. ஸோ பேரண்ட்ஸும் வந்து சொன்னாங்கன்னா அது என்னன்றதை கேட்கணும். அதே மாதிரி கல்லூரிகளிலும் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்கேயான ஒரு இடத்துல உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. பி பாசிட்டிவ் அண்ட் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சந்திங்க. ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். போது அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதையை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு கவிதையில் எழுதுகின்றார். ஒரு மரம் வந்து அதனுடைய கிளை பக்கத்து வீட்டில் போகுது. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் அந்த கிளைகளை வெட்டுகிறான். அப்போ அவர் அதுக்கு எழுதுகிறார், உன் வீட்டு பக்கத்தில் வருகின்ற என்னுடைய கிளைகளை வெட்டுகிறாயே, உன் வீட்டிற்குள் உள்ளே வரும் என்னுடைய வேர்களை நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்பார். நம்ம வெறும் மேலே பார்க்குற விஷயத்தை மட்டுமே பார்க்காம இதை ஆழமாக வேரோடு இதை நாம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும். ஆரம்பத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுகின்றவர்கள் எல்லாமே பெற்றோர்கள் வளர்ப்பு முறை தான். நம்ம குழந்தையிலே வந்து நம்ம பொல்லை வந்து கீழே விழுந்துருச்சுன்னா உடனே பக்கத்தில் எது அது தடிக்க விழுந்துச்சுன்னா அதை போட்டு அடிப்பாங்க. உடனே குழந்தை வந்து ஒரு சிரிக்கிற ஒரு மனோபாவம், அப்பப்போ அடிச்சிட்டாங்கன்னு. அப்போ அவனுடைய வளர்கின்ற போது கூட நம்ம தவறு செய்தால் அவங்கள தண்டிக்கணும், அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி என்கின்ற அந்த ஒரு மனநிலையை குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே வளருவது. இன்னொன்று வந்து பெற்றோர்கள் கேட்பது கிடையாது. இன்றைக்கி வந்து சாப்பிட்டியா தூங்கினியா அப்படி கேட்குறாங்களே தவிர அவனோட பேசணும். ஆகவே கேட்கின்ற போது ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது எங்கள் பேரண்ட்ஸ் என்னை தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது.
ஸோ பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்லியாக இல்லாதனால தான் இவங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தேடுகிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகமும் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கின்ற போது இது யாரும் மூணாவதுக்கு நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போகிறார்கள். ஸோ அப்போ அந்த மூணாவது விஷயம் வந்து போகாமல் இருக்கணும், மூன்றாவது நபர்களுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மூன்றாவது நபர்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்றது அது மூன்றாவது விஷயமாக இருக்கிறோம். இந்த பெண்ணும் ஒரு சக உரிமை, அது ஒரு உடைமை அல்ல, அவள் ஒரு உயிர் அப்படின்ற அந்த நினைப்பு நம்மிடையே இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலே காதல் என்பது கார்ல் மார்க்ஸ் மிக அழகாக சொல்வார், காதல் என்பது மென்மையாக வெளிப்படுத்தும் போது தான் அது அழகாக ஆகிறது. ஆகவே இதை வன்மையாக நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். ஆகவே காதல் என்பது கொலை செய்யப்படுவதற்காக அல்ல, அது கொண்டாடப்படுவதற்காக. ஆகவே வன்மத்தை தவிர்த்து உண்மையாகவே சாதித்து அதன் மூலமாக பல சாதனைகள் செய்யுங்கள். இந்த தற்கொலைகளை தடுக்க அது ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.